ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக். இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனோட பிறந்த நாள். ஸோ அதை தான் வந்து ஒரு விலாகாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்த்டே அப்படின்னாக்கா நம்ம ரிலேட்டிவ் அப்படிலாம் கூப்பிட்டுலாம் பெருசாலாம் செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. பட் அவன் ஆசைப்படுற மாதிரி நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் அன்றைக்கி எல்லாமே. ஸோ அவனுக்கு என்ன அப்படின்னாக்கா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிடணும், வீட்லேயே நம்ம வந்து ஹோட்டல்லாம் போவேணாம், வீட்லேயே சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவான். ஸோ எங்கள் வீட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா, கடையில் வாங்குகிற கேக்கை விட நான் செய்கிற கேக்கு தான் என்னோடய பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு வந்து சாக்லேட் கேக் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாக்லேட் கேக் தான் செய்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த மாதிரி பர்த்டே கேக்லாம் செஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவனோட பர்த்டேக்கு நம்மளே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் செஞ்சாச்சு. ஸோ சைட் பை சைடு வந்து ப்ளூபெர்ரி கேக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிட்ஸ் எல்லாருமே வராங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கனாக்கா அந்த கேக் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஸோ அதனால் வந்து இப்போ கேக் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கேக் வந்து ஈவினிங்கே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதோட நான் வெளியில் போயிட்டு வந்துட்டு நைட்டு ஒரு 10 o'clock கிட்ட தான் நான் வந்து கேக்கு வந்து இந்த ஐசிங்லாம் வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கேக்கு வந்து வெளியில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கேக்கு ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே நல்லா வந்துச்சு. நான் உங்களுக்கு எடுக்கும் போதே தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் கேக்கோட ரெசிபி வந்து நிறையா டைம் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் கேக்கு ரெசிபி போடலை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து கேக்கோட ரெசிப்பியும் போடுறேன். கேக்கு நல்லாவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம வந்து ஐசிங் அப்ளை பண்ண வேண்டியதான். நமக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி டிசைன் போட்டுக்க வேண்டியதான். பட் நான் நினச்சது வேறு, அது வந்து டிசைன் அமைஞ்சது வேறையாக தான் போச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மாஷால்லா அவனுக்கும் பிடிச்சிருந்துச்சு நான் செஞ்ச கேக்கு. நம்ம எப்போதுமே கேக்கு செஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஐசிங் அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் நான் ஈவினிங்கே வந்து கேக்கு செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் நைட்டு கேக்கெலாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகிடுச்சு. இப்போ இந்த கேக்கில் பேர்லாம் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு போட்ட ஸ்டிக்கர் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது நாளைக்கு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் வந்து ப்ளூபெர்ரி கேக்குக்கு வந்து அதை ரெடி பண்ணி அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆனால் தான் நம்ம இதுக்கு மேலே வந்து ப்ளூபெர்ரி வந்து ஊற்றணும். ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபரான் குட்டி வந்து மம்மி எனக்கு வந்து குலோப்ஜான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டான். பட் நான் எப்போதுமே வந்து குலோப்ஜான் மிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஓனாக தான் நான் வந்து நானே ரெடி பண்ணுவேன். பட் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அர்ஜெண்ட்டாக தான் செஞ்சேன். பட் பார்த்தீங்கன்னாக்கா குலோப்ஜான் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. அதோட அவனுக்கு பிடிச்ச குலோப் ஜாமுன் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கையால் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதில் ஒரு தனி ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். நான் என்னோடய 2 பொண்ணுக்கும் வந்து ஒரு 10 வயசு வரைக்கும் தான் கேக்கே வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் கேக் வாங்குறதே விட்டாச்சு. எப்போ எனக்கு கேக்கு செய்ய தெரிஞ்சிச்சோ அதுலேருந்து சரி ஓகே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலலாம் வாங்குறது இல்லை. ஸோ வீட்டிலே தான் கேக்கு செஞ்சு தருவேன். குலோப்ஜானை பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த வெடிப்பு இல்லாத நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறதை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஏன்னா அவன் லாஸ்ட் மினிட்ல தான் கேட்டான். அதனால் ஒரு சைடு வந்து சுகர் சிரப்பை ரெடி பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து குலோப்ஜான் மிக்ஸை வந்து ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். 2 டைம் தான் போட்டேன், முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட்டு வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுட்டேன். ஸோ இதை வந்து செஞ்சுட்டே இருக்கும்போது சைட் பை சைடு வந்து நம்ம அந்த ப்ளூபெர்ரியும் அந்த கேக் மேலே ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா செட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அதையும் வந்து ஊற்றி வச்சிட்ருக்கேன். பட் இந்த கேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ப்ளூபெர்ரி கேக்கு. இப்போ குலோப்ஜானும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ரெடி பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டு நானும் போய் படுத்து தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் நம்ம.
நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா பெருசாக நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலை, எல்லாேருக்கும் வந்து ப்ரெட்டு தான் வந்து செஞ்சு கொடுத்தேன். லஞ்சுக்கு பார்த்திங்கனாக்கா ஒயிட் பீஃப் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வாட்ச்மேன், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த கார் க்ளீன் பண்ணுறவங்க அவங்களாம் இருக்காங்க. ஒரு 6 பேர்கிட்ட அவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுத்தேன். நைபர்ஸ் வீட்டுக்கு வந்து ஒரு 2 வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்தேன். மொத்தம் பார்த்திங்கனாக்கா ஒரு 8 பேர்கிட்ட நான் வந்து சாப்பாடு கொடுத்தேன். வேறு யாருக்குமே சாப்பாடு செஞ்சு கொடுக்கல. ஸோ ஒயிட் பீஃப் பிரியாணி வந்து நல்லா இருந்துச்சு. பட் என்னோடய பசங்களுக்கு வந்து நல்லா அந்த காரஞ்சாரமாக எல்லாம் சாப்பிட்டு பழகிடுச்சா, அதுக்கு வந்து அந்த ஒயிட்டாக இருந்தவுடனே ஆஹா மம்மி என்ன மசாலாவே போடாத செஞ்சுருக்காங்களா அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுனால திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கறி தான் பண்ணினேன். ஸோ வேணும்னா வந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஐடியா இல்லை சிக்கன் கறி செய்கிற ஐடியா. பட் அந்த ரைஸை பார்த்தோன்னே எங்கள் பசங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ அப்படியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சிக்கன் கறி பண்ணேன். இது வரைக்கும் நான் ஒயிட் பிரியாணிலாம் செஞ்சதில்லை. பட் பீஃபில் செஞ்சால் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நைபர்ஸ் வீட்டுக்கு மட்டும் சிக்கன் கறிலாம் கொடுத்தேன். என்ன இவ்வளோ பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் அந்த பசங்க வராங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு எதுவும் வாங்கலான்னு நினச்சேன். பட் அந்த எல்லாம் சின்ன பிள்ளைங்க இல்லைல்ல, எல்லாம் வந்து இப்போ 5th கிரேட் போகிறாங்க. ஸோ எதுக்கு வேறு கார் மாதிரிலாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் பாக்ஸ் வாங்கியாச்சு. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா பாஸ்தா வீட்டில் செஞ்சுட்டேன். அல்பேக் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். பீஸா தான் வாங்கலாம் அப்படின்னு இருந்தோம். பட் பார்த்தாக்கா பீஸா வாங்கணும் அப்படின்னா உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். பட் வந்து நம்ம கேக்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் வச்சு கொடுக்கறதுக்கே வந்து டைம் ஆகும். அதனால் வந்து ஆறி போயிடுச்சு அப்படின்னா பீஸா நல்லாவே இருக்காது. ஸோ அதுக்காக வந்து ஃபரான் குட்டியை வந்து கேஎஃப்சிலாம் வேணாம் அல்பேக்கே வாங்கிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து அல்பேக்கே வாங்கியாச்சு. ஸோ ப்ளூபெர்ரி கேக்கும் பார்த்திங்கன்னா மாஷால்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலர் பார்க்கும்போதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே எடுத்து டேபிள்லேயும் வச்சாச்சு. நான் வந்து நிறைய பசங்களை ஃபரான் வந்து கூப்பிட்ருந்தான். ஒரு 7 பசங்க கிட்ட கூப்பிட்ருந்தான். பட் பார்த்தாக்கா மறுநாள் வந்து நேஷ்னல் டே, மொதல் நாள் வந்து ஹாலிடே. அதனால வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க 3 பேர் மட்டும் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இவங்க 3 பேரை வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கேக்கு கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இன்னொரு 2 பேர் வந்தாங்க. பாக்கி 4 பேர் வரவே இல்லை. நெக்ஸ்ட் டே தான் வந்தாங்க. அவங்க வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ மாஷால்லா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. திடீர்னு வேறு சர்ப்ரைஸாக வேறு என்னோடய குழந்தனார்லாம் வந்து வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்தது ஃபரான் குட்டிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரையும் வச்சு சூப்பராக வந்து கேக்கு கட் பண்ணோம். ஃபரான் குட்டிக்கு என்ன வருத்தம் அப்படின்னாக்கா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்கி பேர் யாருமே வரல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. அவங்களாம் நெக்ஸ்ட் டே வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு ஃபரான் குட்டிக்கு வந்து ஹாப்பி பர்த்டேலாம் சொல்லிட்டு போனாங்க. இப்போ அவங்க சிஸ்டர், அதுக்கப்புறம் அவங்க சாச்சு, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் பார்த்திங்கனாக்கா அவனுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த பசங்களுக்கு இந்த கிஃப்ட் வாங்குறது தாங்க பெரிய ஹாப்பியாக இருக்கும். அதுக்காகவே பர்த்டே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க போல். ஏன் அப்படின்னாக்கா இந்த ஃபரான் வந்து இங்கே நாங்கள் இப்போ இருக்கோம்ல, அங்கே பார்த்திங்கனாக்கா மாதத்துக்கு ஒரு பர்த்டேக்கு போவான். என் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இவரும் வந்து நான் வந்து பர்த்டேக்கு வந்து ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுவான். பரவாயில்ல சின்ன பிள்ளை தானே, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து ஆசைப்படுவேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலான்னு. பட் செஞ்சது எல்லாமே அதுங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு. பசங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்தது போக அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து கேக்கு மாஷா அல்லாஹ் எல்லாருக்குமே கேக் வச்சு கொடுத்தேன். அதோட நானே 2 கேக்கு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கொழுந்தனார் வந்து அந்த சீஸ் கேக் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது ரொம்ப நாள் நானும் சாப்பிட்ணும், அது ஷார்ஜாவில் தான் இருக்குது, போயிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தாக்கா அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க சர்ப்ரைஸாக. அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் லாஸ்ட்டாக அதையும் காமிக்கிறேன் அந்த கேக்கை. நான் சொன்னல சீஸ் கேக் அது இதுதான். ஸோ இப்போ வந்து துபாயில் வந்து இது ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குது சீஸ் கேக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருந்துச்சு. பட் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பர்த்டேலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபரான் வந்து அது ஃப்ரெண்டு கூட ப்ளே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த ப்ளே பண்ணுறாங்கல்ல இதெல்லாம் வந்து அவன் ஃப்ரெண்டு தான் வந்து அவனுக்கு கிஃப்ட் பண்ணது. காரு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கரு, லெகோ வந்து என் பொண்ணு வந்து வாங்கி கொடுத்துருந்தா. அப்புறம் ஐபேடு கவரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட் வந்துச்சு அவருக்கு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணால். ஸோ எங்களோட டே பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. என் பையனுக்காக எல்லாருமே துவா செய்யுங்க. லெகோ வாங்கினதுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குது.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.